வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ தாங்க. எங்களுக்கெல்லாம் இல்லை, பாப்பாவுக்கு மட்டும்தான். பாப்பாவுக்கு வந்து வீட்டில் போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. சரி வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கடைக்கு வந்திருந்தோம். என்ன மாதிரினா, அவங்க வந்து அதிகமாக எதிர்பார்த்தது வந்து ஸ்கர்ட்டு தான். அந்த ஸ்கர்ட்டு, ஃப்ராக்கு இந்த மாதிரி வந்து பாப்பா ரொம்ப விரும்பி போடுவாங்க. சரி வீட்டில் வந்து வேர் பண்ணுற மாதிரி ஃபேண்ட்டு, பனியன் வந்து இந்த மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சைஸ் வைஸாக வந்து ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எங்களை விட வந்து பாப்பா தான் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தா. பாப்பாவுக்கு வந்து பிடிச்சது செட் ஆனது வந்து ஒரு வேளை எடுத்துகிட்டு நாங்களும் வந்துட்டு இங்கே எங்கள் ஊரில் வந்து கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். கண்காட்சி பார்த்துட்டு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே வந்தோம். கடைசி வரைக்கும் இந்த பேக் என் கையிலே தான் இருந்தது, எங்கேயும் வைக்க முடியல. அப்படின்றதுனால டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் போன வருஷம் வர சொல்ல ரைட் சைடில் வந்து நிறைய மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து அனிமல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த சவுண்டு உள்ளே என்ட்ரி ஆனதுமே இந்த அனிமல்ஸோட சவுண்டு கேட்டு பாப்பா ரொம்ப பயந்துட்டாங்க. தூக்க சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ளதான் நடந்து போய்கிட்டு இருந்தோம். பாப்பா வந்து இறங்கவே இல்லை. இதோட சவுண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பா வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து எதையுமே தொட்டு பார்க்கல. லாஸ்ட்டாக வந்து கிளியை மட்டும் தொட்டு பார்க்க சொல்லி கையெல்லாம் நீட்டி காமிச்சேன். அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, இறங்கவே இல்லை. சரி அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த பொட்டு, வளையல் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு வழியாக போகலான்னு நினச்சேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இப்படி தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சும்மா போய் ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் எனக்காக பார்த்ததை விட என்னுடைய பாப்பாவுக்கு வந்து அதிகமாக அவள் கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பொம்மை தாங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றி இருக்கிற இடம் வந்து டாய்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சுது. பார்த்துட்டு இதை வேணும் அதை வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. சரி இங்கே இருந்தால் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் சரி இருக்கிறத வந்து அப்படியே சும்மா டக்குன்னு வந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் பாப்பா வந்து கேட்டேன், இது ஒன்றே ஒன்றுமா ப்ளீஸுன்னு சொல்லி, இதுக்கு மேலே நின்னோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விசிட் தள்ளி இருந்தே வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பக்கத்தில் வர சொல்லும். அப்புறம் வந்து இந்த துப்பாக்கியால் வந்து ஷூட் பண்ணுறது, அப்புறம் பால் தூக்கி போட்டு அந்த டம்ளரில் வந்து அடித்தோம்னா ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 6 பால் வந்து கொடுப்பாங்க. ஒரு நம்பர் மாதிரி லைனாக இருக்கும். அந்த பால் வந்து வரிசையாக அந்த நம்பரில் போட்டோம்னா அந்த நம்பர் பிரகாரம் வந்து டிவைட் பண்ணி ஒரு கிஃப்ட்டு தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் போடுறேன்னு சொன்னேன். பாப்பா வந்து விடவேலை, நானும் போடுறேன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் சேர்த்து எடுத்து போட்டுகிட்டே இருந்தோம். போட்டுட்டு பிறகு கடைசியாக எனக்கு கிடச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னால் சோப்பு டப்பா தாங்க கிடச்சிது. எனக்கு பார்த்ததுமே செம்ம சிரிப்பு. என்னால் இந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு பின்னாடி வந்தவங்க ஒரு அண்ணா வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. சூர்யா வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பத்மினி யூஸ் பண்ண சோப்பு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் எனக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி 12 ரூபா சோப்பு டப்பாவுக்கு வந்து 40 ரூபா செலவு பண்ணி இந்த கேம் வந்து விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி அதையும் எடுத்துக்கிட்டு மனசை தேற்றிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கப்பல் மாதிரி ஒரு ரைடு இருந்தது, அங்கேயும் வந்து பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டவே வேண்டாம், பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கேமுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்ததை விட பாப்பா வந்து சுற்றி அதிகமாக பார்த்தா அவளோட ரைடு வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி என் ஹஸ்பண்ட் வந்து பயப்படாத அளவுக்கு எந்த ரைடில் போவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டோக்கன் எடுத்தது. டோக்கனோடைய ரேட் வந்து ரொம்ப அதிகங்க. ஒருத்தருக்கு வந்து 80 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் வேறு எந்த ரைட்லேயும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயம் இந்த ஹைட்டு வேகமாக சுற்றுறதெல்லாம். சரி ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லிட்டு டோக்கன்லாம் வாங்கிட்டு போகலான்னும் போது அந்த ஸ்டெப்ஸில் வந்து பாம்பு இருந்தது, தண்ணி பாம்புன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஏறி தான் வந்திருந்தாங்க. பட் அவங்க கண்ணுக்கெல்லாம் படல. என் கண்ணுக்கு அந்த பாம்பு பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து எல்லோரும் வந்து ஏறி அந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினே வந்து மூவ் ஆகும். 80 ரூபான்றதுனால 7 ரவுண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த 7 ரவுண்டையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரவுண்டு போன மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் போக சொல்ல. நான் காலேஜ் டைமில் வந்து
ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குயின்ஸ்லாண்ட் போயிருக்கோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ரைடெல்லாம் வந்து நாங்கள் நிறைய வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்தது. போன வருஷம் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரெயின் ரைட் வந்து போக முடியல. சரி இந்த வாட்டி வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்ன ஒன்று பாப்பாவோடய வந்திருந்தோம். போன டைம் பாப்பா வந்து கை குழந்தை இல்லை, பாப்பாவுக்கு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாப்பாவுக்கு 3 வயசாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்துருக்கோம். பாப்பா வந்து என்ன எனக்கு ஒரு பயனா ட்ரெயினில் போக சொல்ல பாப்பா வந்து வாமிட் பண்ணக்கூடாதுன்னு அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பாப்பாவை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வர சொல்லியிருந்தேன். ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே வந்திருந்தோம். சூப்பராக வந்து ரைடெல்லாம் முடிச்சுட்டோங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் பயந்துகிட்டே இருந்தார். ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டார், ட்ரெயினை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஓட்டுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பயத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு வந்து எங்கள் கூட வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ரைடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து இந்த வாட்டர் போட் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் வாட்டர் போட்டில் வந்து கொஞ்சம் பெரிய வயசு பாப்பாங்க தான் மோஸ்ட்லி வந்து இருக்காங்க. பாப்பா வந்து தனியாக வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாதுன்றதுனால வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ராட்டினத்தில் போகலான்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா. சுத்தமாக முடியாது, பெரியவங்களாலேயும் முடியாது, குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டே வந்து போன வருஷம் வந்து இருந்ததாங்க அப்படியே இருந்தது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் பாப்பா வந்து இந்த சர்க்கஸில் ஏறுற மாதிரி வந்து கேட்டிருந்தா. சரி ஏதாச்சும் பசங்க கூட சேர்ந்து விழுந்துருவாளேன்னு சொல்லிட்டு ஒரு பயம். அடுத்த வருஷம் போட்டாங்கன்னா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்னோ இருந்தது. அதையும் சரி போன டைம் உள்ளே போக சொல்ல நல்லா இருந்தது ஜாலியாக. சரி இந்த டைம் வேணான்னு சொல்லிட்டு ஃபுட்டு மட்டும் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லைட்டாக பசிச்சுது. ஸ்வீட் கார்னும் அப்புறம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாவு பஜ்ஜி தாங்க சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் என் ஹஸ்பண்ட் லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் தான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். இதோட நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.